என்னென்ன நீ சாப்பிடுவ? எல்லாத்தையும் சாப்பிடுவேன். வியாபாரமே பண்ண வேண்டாம், இவனே சேல் பண்ணி தரேங்கிறான். எல்லாமே சேல்ஸ் பண்ணுவானா? இவன் சாப்பிட்டு சேல் பண்ணுவான். சாப்பிட்டு சேல் பண்ணி இவனுக்கு சம்பளம் வர கொடுக்கணும். இல்ல உன் கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு இதுமா? எவ்வளவு ஜிம்மு ஒரு நாளைக்கு நீ சொல்லு. அதாவது இந்த மொத்தமா வாங்கிட்டு வந்த ஜாமா ஈமான எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். 1000 ரூபாய். 2 பேர் மாஸ்டர் இருக்காங்க, 2 மாஸ்டர் சம்பளத்தையும் சேர்த்து சொல்றேன். அவன் வந்து என்ன சொல்றானா, வந்துட்டு இல்ல அதாவது அவன் என்ன சொல்றானா, அவர் வந்துட்டு பாட்டிலுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் அவன் எடுக்க மாட்டானா. வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து டக்குன்னு வந்துட்டு கை வச்சு எடுத்துறதுனால இவன் வந்து அவன் பாட்டில போட்டு மூடி வச்சிருக்கான் எல்லாத்தையும், இந்த கேக்கு பிஸ்கட்டு இதெல்லாம். அதனால அவனால எடுக்க முடியலையா, அதனால அவனுக்கு எடுக்கிற மாதிரி வெளியில வைக்க சொல்றான். ஏன்னா ராஜா விட்ட கடையவே காலி பண்ணிடுவான், திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத. இல்ல அதெல்லாம் அவன் ஈஸியா எடுத்துருவான். அதாவது இந்த கடையில எல்லாம் வந்து வடை பஜ்ஜி இதெல்லாம் வெளிப்படையே வெளியில இருந்தனால அவன் டக்குன்னு எடுத்துடுறான். அவன் இதுக்குள்ள வந்து நீ ஏன் பாட்டில் வச்சிருக்கேன்னு கேட்கறான். எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க இந்த மாதிரி எடுக்கிறானே, அதனாலதான் வைக்கிறது. அவன் என்ன சொல்றேன், எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, அது மாதிரி என்ன மாதிரி பல பேர் கஷ்டப்படுவாங்களா, அவங்க எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு கேட்கறான். அவங்க வந்துட்டு காசு கொடுத்து சாப்பிடுவாங்க. வந்துட்டு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு சும்மா சாப்பிட்டு போறான். என்னடா அவனை அசிங்கப்படுத்துறான் காசு இல்லன்ட்டு. இருக்குல்ல, அப்ப கொடுத்துட்டு சாப்பிடு. சொல்லுங்க, அண்ணன் கடை தானே, அண்ணன் தானே. கடை வைக்கிறதுக்கு முன்னாடி திட்டுறான், இப்ப உயிர்ன்றான். இது யாரு? பாவட்டி யாரு? பாசிப் யாரு? தம்பி. தம்பி ஒரு முத்தம் கொடு, உனக்கு ஒரு கேக் ஃப்ரீ. தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்தே. தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்தா ஒரு கேக் ஃப்ரீ உனக்கு. ஏய் தம்பி, வாடா. கடிங்க வாயில படுத்துறதுக்கு இதெல்லாம் நியாயமா இல்லையா? என்னடா சாச்சா, இன்னும் மாமா கட்ட டீ கடைக்கு வருவீங்கன்னு பார்த்தா வேற எங்கேயோ கொண்டு போறீங்களா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? அதாவது அவங்க டீ கடையே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு லவர்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இங்க ஜாலியா இருப்பாங்க. அதை இவங்க 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் தம்பிய வைக்க. இதுல யாரா லேடி, யாரா பாய்? நீ வந்து லேடியா இல்ல பாயா? ஆம்பளை. ஓட்டுறான். சரி, யாரு ஆம்பளை யாரு பொம்பளைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்லு, என்ன எப்படி தெரியுது? ஆம்பளையா நீ பொம்பளை? சரி, இப்படி சொல்லிட்டா எப்படி 2 பேரும் ஆம்பளைங்கிறது எப்படி காமிச்சிப்பீங்க? பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. என்ன பயப்படுற? அவனை திணி விடாத போ. மக்கா மாட்டிக்கிச்சு 2 பேருக்கும். கொடூரமானவன். இப்ப கிட்ட யாருமே மோத முடியாதுங்க. மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பார்த்தா ரவுடி மாதிரியே இருக்குங்க. கண்ணுலாம் ரொம்ப கோளாறா இருக்குங்க, பயமா இருக்குங்க இவன் கண்ணை பாக்குறப்ப. பயந்தாங்குழி பயலே, அவன் ரொம்ப டேஞ்சரா, வேணாண்டா அவன்கிட்ட நீ வைக்காரோ, உன் மூஞ்ச உடைச்சிருவான். ஆல்ரெடி உன் மூஞ்சி சரியில்லை, பாத்துக்க. மாட்டிக்கிச்சுங்க மக்கா. போடுற போட்டு தீரா விடாரா ஆச்சுவே சொருகுடா, அவனை போட்டு குத்துறா. மாலாக்குடா, மாலாக்கு போடு. அடி வாங்கிட்டாங்க. அடி வாங்கிட்ட நீ, சும்மா சாக்க சொல்லாத. அடி வாங்கிட்டு வேஸ்ட் நீ அடி வாங்கிட்ட, நீ கோச்சிக்கிட்டு போற. அவ்வளவுதான், மாத்து வாங்கிட்டான். வேஸ்ட் சாஜானா கோளாறு கொடுத்துட்டு ஓடுறான் பாருங்க பயந்தாங்குழி. ஓடுறியா அசிபே? நீ ஜெயிச்சுட்டடா. அசிபு தாங்க வெயிட்டு கட்டிட்டாங்க. மூஞ்ச பாக்குறப்ப ரவுடி மாதிரியா இருக்குங்க. என்னப்பா இதை யோசிக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சது கடைசியில காசு கேட்பாங்க. அதுதான் கேமராமேன் உங்களையும் சேர்த்தா சாப்பு தச்சு போடுங்க. டீ வாங்கினதுக்கு யாரு காசு தரணும்னு போடணும். போட்டு கொடுத்தீங்க.
ஷாஜான் தான். நான் போயிட்டேன். நான் இல்ல, நீங்க 2 பேரும் கருப்பு. நீங்க 3 பேர் வாங்க. இல்ல வழக்கமா எப்போதும் இது நான் தான் கொடுத்தவனு. இது எதுக்கு சாப்பிட்டு எப்படி யாரும் கொடுக்க மாட்டேங்க. வீடியோல தெரிஞ்சிருந்தா அதுதான் வீடியோல தான் தெரியாது நான் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க. நீ தான் கொடுக்க போறியா? வேற வேற யாரு அந்த மேகி இது போடுப்பா, சீஸ் மேகி. எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க. ஆக்சுவலா வந்துட்டு நான் ஒண்ணு தான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து நம்ம தம்பி தான். வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அது நல்லபடியா போயிட்டு இருக்கான். அவனோட தன்னம்பிக்கையில ஒரு தைரியத்துல அவன் ஆரம்பிச்சிருக்கான். அவன் வந்து இப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கான். காலேஜ் படிச்சு முடிச்சோடனே எங்கேயுமே வேலைக்கு போகாம இன்னைக்கு ஓனா வந்துட்டு ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அந்த விஷயத்துல எனக்கு வந்துட்டு இவனை பாக்குறப்போ ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. நான் கூட இவன் வயசுல காலேஜ் முடிச்சுட்டு ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய பசங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாலியான ஒரு லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் எங்கேயுமே போகாமல் இருக்காங்க. பட் அவங்களாம் நான் தப்பு சொல்லலை. அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவன் லைஃப்பில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி ஒரு முயற்சி எடுத்து போகிறான். அந்த முயற்சியை வந்து நான் வந்துட்டு பாராட்டுறேன். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பெருமையாகவும் இருக்குது. இப்போ நாங்களுமே அந்த மாதிரி தான் ஒரு சும்மா நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து நாங்கள் அடுத்தடுத்து மேலே போகிறோம். அதே மாதிரி இந்த ஊரில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் கடை வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கடைக்கு நாங்கள் வந்துட்டு இதே மாதிரி நாங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது நான் வந்து இதில் வந்து சொல்ல வேண்டியது வந்து என்னன்னா, யாரோட கடைக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்டில் யாருக்கு அதிக லைக் வருதோ அந்த கடைக்கு நாங்கள் கண்டிப்பாக வரோம். ஏன்னா எங்களால் வந்து எல்லா கடைக்கும் வர முடியாது. நாங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம். இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். இது வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்லபடியாக மேலே வரணும், எல்லாரும் அடுத்தடுத்த லெவல் போகணுங்கிறக்காக இதை எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இதுவாக நினச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணி யாரோட கடைக்கு வந்துட்டு இந்த கடைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணாங்களா, அதில் யார் கடைக்கு அதிக லைக்ஸ் வருதோ அந்த கடைக்கு நாங்கள் கண்டிப்பாக போய் இதே மாதிரி நாங்கள் டீம் நோட்ஸ் நான் பாய் ஆசிஃபு இப்போ நம்ம ஷாஜான் அண்ணன் அப்புறம் இன்னும் யாரெல்லாம் எங்கள் டீமில் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே அங்கே போய் ஜாலியாக போயிட்டு ஒரு ஃபன் மாதிரி வைப் பண்ணிட்டு அதே மாதிரி நாங்கள் நேச்சராக என்ன இருக்குதோ அதோட ரிவ்யூலேருந்து எல்லாமே நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நாங்கள் போவோம். ப்ளஸ் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்துட்டு தொழில் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் வரும். என்ன ரீசன்னா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த கடை கூட நாங்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு புது சீரியஸ். இதில் வந்து இது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலான் இருக்கோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான். இது வந்து நாங்கள் முழுக்க எங்கள் வீடியோ யார் பார்க்குறாங்க, எங்களை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இல்லாமல் இது நாங்கள் பொதுவாக எல்லாருக்குமே வந்து இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம். இது நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனு. இதில் காசெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஃபுட் கடைக்கு போனாலும் சரி, நார்மல் ஜூஸ் கடை, ஷர்ட் கடை, பேண்ட், இது மாதிரி எங்கே போனாலும் சரி நாங்கள் இது காசே வாங்க மாட்டோம். நாங்கள் எது வாங்கினாலுமே அதுக்கு என்ன ப்ரைஸோ அதை கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம். இது முழுக்க வந்துட்டு புதுசாக யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லிட்டு போறாரு? ஏய் ஏன்டா கோச்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்க? என்னடாச்சு சாஜா? அடிச்சிட்டானா? ஏய் ஏன்டா இவன் அடிச்சியான்? நான் மட்டும் சும்மா நிக்காம எதுக்கு குத்துறான்? ஏய் ஏன்டா மக்கா மாட்டிச்சிங்க திரும்பவும் 2 பேருக்கும். யாரை லவ் பண்ணா உனக்கு என்னடா? ஏய் லவ் பண்ணவா?